நான் 10th படிக்கிறப்ப எங்கள் மிஸ் ஒரு சூப்பரான ஸ்டோரி சொன்னாங்க. அது என்ன கதை அப்படின்னா, ஒரு அப்பாவும் ஒரு 20 வயசு பையனும் ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அப்போது ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போயிட்டுருக்கும்போது அந்த பையன் வந்து ஒவ்வொரு பொருளையாக பார்க்குறான். மரம், செடி, கொடி, வானம் அப்படின்னு பார்க்குறான். ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது, "இதுதான் மரமா? இதுதான் செடியா? இதுதான் வானமா?" அப்படின்னு ஒவ்வொன்றும் ஆச்சரியப்பட்டு ஆச்சரியப்பட்டு கேட்குறான். அப்போது எதிர்த்தாப்புல இருந்தவருக்கு செம்ம கடுப்பாயிட்டார். இவன் என்ன சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இப்படி ஆச்சரியப்பட்டு கேட்குறான் அப்படின்னு. உடனே அவங்க அப்பா கிட்ட அந்த எதிர்த்தாப்புல இருந்தவர் சொன்னாராம், "நீங்கள் உங்கள் பையனை நல்ல ஒரு டாக்டர் கிட்ட காமிங்க" அப்படின்னு. உடனே அதுக்கு அவங்க அப்பா சொன்னாங்க, "நாங்கள் அங்கேருந்து தான் வரோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு தான் வரோம். அவனுக்கு இன்னைக்கு தான் கண் ஆப்ரேஷன் முடிஞ்சு அவனுக்கு பார்வை கிடச்சிருக்கு. அவன் பிறவியிலிருந்தே அவனுக்கு பார்க்க முடியாமல் இருந்தான். இன்னைக்கு தான் அவன் உலகத்தையே பார்க்குறான்" அப்படின்னு. அப்போ அந்த எதிர்த்தாப்புல இருந்தவர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. ச்சே, நம்ம இப்படி தப்பாக ஜட்ஜ் பண்ணிட்டோமே அப்படின்னு. அதனால் நம்ம யாரையுமே தப்பாக எடை போடவே கூடாது. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு வழி இருக்கும்.